ஹாய் விவஸ், இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க காமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரான காமெடியா இருக்கும். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு தான் வந்திருப்பாரு. கையில கிஃப்ட்டோட கூட வந்திருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, உள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, அவங்க 2 பேரும் ஒரு லேடீஸ் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுவாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவங்க வரும்போது என்னன்னா ஹீரோயின் அம்மா இருக்காங்களா, அவங்க நாய்க்குட்டிக்கு மூக்குலலாம் கட்டு போட்டு கூட்டு வந்திருப்பாங்க. என்னடிம்மா உனக்கு தான் உடம்பு சரியில்லன்னு பார்த்தா, உன் நாய்க்குட்டிக்கும் கட்டெல்லாம் போட்டுருக்கேன்னு கேட்கும்போது, உங்க வீட்ல இருக்க பாண்டி தான் இந்த மாதிரி குடி இருக்கிற பாண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு சொன்னவனு பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள போகாம வெளியவே நின்னுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோ சுந்தர் இருக்கார்ல, அவர் வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஏன் பையன் நிக்கிற உள்ள பிள்ளைன்னு கேட்கும்போது, இல்ல சகுனம் சரியில்லை, நீ போன அப்புறம் வரேன்னு சொல்லுவாரு. ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள் வாடகை தான் சரியா குடுக்குறதில்ல. இதுலயாவது ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப டக்குன்னு மேல பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு போல நின்னுட்டு இருப்பாரு. யோ பாண்டி மேல வாயாண்டு நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு வரியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப மேல போவாரு. இப்ப இவர் எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோட தம்பி வந்து இந்த பொண்ணு ஹீரோயினை வந்து லவ் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அவரோட ஆத்ம சாந்தி அடையணும்னா இவரை வச்சு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்ப வடிவேல வந்து புக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வந்து போ நான் அந்த பிளான் பண்ண சொல்லல, ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது இப்ப வடிவேல் என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு லவ் லெட்டர் இதை எழுதி வச்சிருக்கேன். இப்ப போய் இதை கொடுத்த உடனே லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் ஆக்கிடுவேன். அப்புறம் உன் தம்பியோட ஆத்ம சாந்தி அடையும். போதுமான்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒரு கோவப்படுவார். அந்த லெட்டர் வாங்கி கிழிச்சு எறிஞ்சிருவாரு. என்னையா பண்ற, சரி விடு வேணான்னா விட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாது, இப்பவே போறேன். அந்த பத்தியா அந்த பொண்ணு தனியாக அந்த ரூம்குள்ள போறா, இப்பவே போறேன், அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ணிடுறேன். என்னையா சொல்ற, பட்ட பகல்ல ஃபங்க்ஷன் நடத்துறேன், எப்படியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்போ நீ போல அவ்வளோதான், நீ இதை செய்யறதுக்காக நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போட்டுருவேன், அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாரு. போடா போடான்னு சொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வருவாரு. ரூமுக்கு உண்மையிலே ஹீரோயின் போயிருப்பாங்க. அவங்க ஏதோ பொருள் எடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, யார்கிட்ட பேசும்போது இன்னும் நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் நம்ம கிட்டலாம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்துன்ற மாதிரி நாங்கள் அப்படி தான் பேசணும்னு சொல்லி கிண்டலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவார் அவர். இவர் எல்லாரையும் இப்படி யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேற போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுப்பாங்க. அதோட சரி திரும்ப ஃபோன் வரும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் உள்ள வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு பார்க்காம முதுகு திரும்பி இருக்காங்களா, அவங்கள ஒரு பக்கம் இப்படி யூ டர்ன் போட்டு அவங்கள டப்புன்னு பட்டு கிசடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்து திரும்ப டக்குன்னு கரண்ட் வந்துடும். 2 நிமிஷம் தானே டைம், கரண்ட் வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ பார்த்தா வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். உடனே அவங்க தொட்டு பார்த்துட்டு அவங்களே பயந்துருவாங்க. எதுக்கு எப்போ என் வாய் கடிச்சு வச்சேன்னு கேட்கும்போது, எது நான் கடிச்சு வச்சேன், நான் தேடி வந்த வாய் வேற வாய், உன் வாய் குறுக்கல வந்துருச்சு, என்னது என் வாய் குறுக்கல வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோவம் செம்மையாயிரும். இவங்க என்ன பேசுவாங்கன்னா, என் வாயை கடிச்சு வச்ச உன் வாயை மல்லக்க போட்டு எள்ளு குத்தல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதாவது உலக்கையால எள்ளு குத்த போறாங்க. உடனே இவர் கனவு கண்டே பார்ப்பார், அவர் வாயை வந்து எள்ளு குத்துற உலக்கையை வச்சு குத்துறா எப்படி ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவார். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த உலக்கை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. என்னமா இதுன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டு போன மாதிரி ஒருத்தர் கடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரியே தெரியலையம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க அம்மா அவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அது பொண்ணோட சித்தி மாதிரி முறை, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாம இவனை கடிச்சு வச்சவனுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தவன ஓடுன வழிபெரு வந்து நின்றுவாரு ஐ அப்படி நிற்பாரு. உடனே அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்படி மட்டும் நடந்துச்சு உன்னையும் கொள்ளுவேன் மாதிரி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ வந்து ஒரு குட்டி பொண்ணு இருக்குல்ல காயத்ரி, ஒரு பொண்ணுக்கு அதுக்கு வந்து பிறந்தநாள் பரிசா வந்து ஹீரோ வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. லவ் பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது உடனே அவர் என்ன சொல்லுவாங்க, பறக்க விட அப்படின்னு, இதை பறக்க உண்மை கேட்கணும் ஆமான்னு சொல்லி பறக்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பொண்ணு சந்தோஷப்படும், ஹீரோவும் சந்தோஷப்படுவோம். இதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் அந்த மாதிரி ஆயிடும். அதோட அவங்க கொஞ்சம் ரொமான்ஸ்க்கு போகிறதுக்குள்ள அடுத்த காமெடியாக வந்துடும். இப்போ வடிவில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி சுற்றி துரத்திட்டே வராங்க, எங்கே ஒளிருந்தே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மூட்டை இருக்கும், அந்த மூட்டைக்கு நடுவில் போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் உட்கார போவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு, யோ நாங்கள் ஒளிர இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். கேட்டோன்னு டக்குனு இவர் என்ன சொல்வார்னா, எது நீ ஒளிர இடம் 1/2 மணி நேரம் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், எது உன் இடம் சொல்றியா, எப்போ இங்கே இருந்து அப்படின்னு அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிடும். அழுவ ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அழுவுற, நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்காக அழுவேன், எவ்வளோ அழுவை அடக்கி வச்சிருக்கேன், போ அங்கே போய் விடப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டுவார். அந்த பொண்ணு கேட்கும், அப்படி இந்த இடத்தோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அவர் இப்போ ஒளிஞ்சிருக்காரு உயிருக்கு பயந்து. அதோட இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஆளை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிடும். உடனே நீ யாரை வேணா கூப்பிடு, யாரை கூப்பிட்டா அந்த இடத்தோட போக மாட்டேன், அந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் உட்கார நாங்கள் விளையாடுற நீ என்ன வந்து சொல்லிட்டு அது திருப்ப அதே மாதிரி கேட்கும். பாப்பாங்க சொல்றதெல்லாம் இவர் கேட்கலன்றவொன்னே அதுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். டக்குனு என்ன சொல்லுங்கன்னா, இரு நான் போய் ஆளை கூப்பிடுறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ ஆளை கூப்பிடு என்ன வேணா கூப்பிடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். டக்குனு அது என்ன சொல்லுன்னா, இரு எல்லாரையும் கூப்பிட்டு அரிசி முட்டையை திருடுறேன்னு சொல்லி விடுறேன். இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா போயிடும். என்னது அரிசி முட்டையை திருடுறேன்னு சொல்லுவியா, கூப்பிடு உன் ஆளுங்களா நீ கூப்பிடு, என் ஆளுங்களா நான் கூப்பிடுறேன், யாரும் சொல்லிட்டு போட்டு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் ஒப்பாளத்துக்கு இருப்பாரு. பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிடும். நீ குரங்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க திட்டும்போது, நீ குரங்கு அப்பா குரங்கு அம்மா குரங்கு எல்லாரையும் அவரும் திட்டிட்டே இருப்பாரு. இங்கே வந்து பாருங்க, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அது யார் வாயை கடிச்சு வச்சாரோ அவங்க அந்த பொண்ணோட அப்பா எல்லாம் வந்துருவாங்க. இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்க வெளியே வரன்னு சொல்லும்போது வரமாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாரு. அதுக்குள்ள அவர் உலக்கையால குத்துறன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, பொன்னம்பளை இடையில வந்துருவார். அப்படியே வேகமாக போய் குத்துறோம், அப்படியே ஒரு ஏர்ல பறக்க ஆரம்பிச்சிருவாரு. இடையில சில பல ஆக்சிடென்ட் நடந்துரும். இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க, அவங்க 3 பேருக்கு அடிபட்டவன பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட மோதுறதுன்னு ஒரு விவசாயம் வேண்டாமா, என்கிட்டயே மோதுறீங்களா, என்கிட்ட மோதிரம் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்களுக்கு மட்டும் பவர் வரட்டும், நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு எங்கிட்டலாம் சீரியஸாக பேசாதீங்க, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதோட இப்போ என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எதுவும் பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிடும். அது நோண்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு ஒரு மேலே ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆயிரும். சும்மா இல்லாமல் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு கையும் பிடிச்சிப்பாரு. அவர் பக்கத்து பட்டில் பிடிச்சி இப்போ 3 பேருக்குமே கரண்ட் ஷாக்கு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இவர் என்ன சொல்லுவாருன்னா, மொத்த தம்பி தானா செத்ததுக்கு மற்ற தம்பிங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகிடுச்சு சாவடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருப்பாரு. இப்போ இவருக்கு அடுத்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு வேலையாக இருக்கும், வீட்டுக்கு உள்ள புது ஆட்டையை போடுறது. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இப்போ வேலையை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா கூட்டு வந்து காட்டுவாங்க. இந்த ஏரியா தானே வரைபடத்தில் உள்ள ஏரியாவான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. மொத்த வீடு எத்தனை கேட்கும்போது 39. அப்போ ஒத்த வீட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற வீட்டெல்லாம் பூட்டுன்னு சொல்லுவார். இப்போ கூட வந்தவங்களாம் கேட்பாங்க, எனக்கு ஒரு டவுட்னு சொல்லி கேட்பாங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது எப்படி நம்ம இப்போ ஆட்டை போடுற வீட்டை தவிர மற்ற எல்லா வீட்டையும் வந்து பூட்ட சொல்றீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம நேராக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் நம்ம கைவரிசையை காட்ட போகிறோம், அங்கே எப்படியும் ஒரு பொண்ணு இருப்பா, நம்ம செய்கிறத பார்த்தா வா அவனு கத்த ஆரம்பிச்சிருவா. கத்த ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் வீடு எல்லாரும் வந்துருவாங்க. வந்து நம்மளை கும்மி
பின்னி எடுத்துருவாங்க. அது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. அதனால இந்த தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம எங்க வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்ட தவிர மத்த எல்லா வீட்டையும் பூட்டிட்டோம் அப்படின்னா, எப்படி அவங்க இவங்க கத்துனாலும் எப்படி வெளிய வருவாங்க? அதனால தான் இந்த ஐடியாவ சொன்னேன். "இப்ப வா போலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. பூட்டெல்லாம் நல்லா டைட்டா போட்டு பூட்டு போ அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாரு. இன்னொருத்தர்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க செய்றத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. உங்க கூட வேலை பார்க்குறது பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னுலாம் பெருமையா பேசுவாரு. சரி, சரி வேலைய பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாரு. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இவர பார்த்தவுடனே திருடன் திருடன் கத்த ஆரம்பிக்கும். அப்புறமா சோர்ந்து போயிரும். என்னாச்சுன்னு கேட்கும்போது முடியலன்னு சொல்லுவேன். சரி வந்த வேலைய பார்த்துட்டு போகணும்னா கலட்டுன்றோன அவர் ஒண்ணு சொல்ல அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். செயின கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பையன் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. கத்துனாலும் கதறாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளிய போலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வெளிய யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பயலுகள் இங்க தானே இருக்க சொன்னா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஆள் வந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. இவனுங்க எப்படி அந்தரத்துல தொங்குறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளிய அவ்ளோ கூட்டம் இருக்கும். இவங்கலாம் எங்கிருந்து வந்தாங்க? வீட்ட பூட்டிட்டு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. என்னடா இது போகும்போது அமைதி பூங்காவா இருந்த ஏரியா ஃபுல்லா இப்ப ஆழ்கடல் மாதிரி பார்ப்பரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் இவங்கலாம் வந்து கேட்பாங்க, "ஏன் போனில்ல போய் வேலைய பிடிக்க வேண்டியது தானே? அந்த பொண்ணு கத்த விட்டு எதுக்கு நான் வேலைய பார்த்தேன். அதனால தான் இப்ப எல்லாம் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தலைவர மொத அடிக்க வந்தாங்க. எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்ன உடனே தான் எங்கள விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அங்க உள்ளதுலயே பல்கான ஒரு ஆள் வருவாரு. "நீ தான் இவங்களோட தலைவரான்னு" கேட்கும்போது, அப்படின்ற மாரி அவரோட பாணியில சொல்லுவாரு. "போங்கடா" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க பூரா பொறுமையா வாங்க இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாரி அழுதுகிட்டே இப்ப உள்ள போறேன். ஏன்னா இப்ப உள்ள வச்சு கும்புற போறாங்க. அவரோட நம்மள உள்ள அனுப்பி என்னங்க செய்ய போறாங்கன்னு அவரோட ஆள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மொய் எழுத போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள வருவாங்க. சரியான அடி விழும். அந்த காலர தவிர்த்து மத்தது எதுவுமே இருக்காது. அந்த மாரி பயங்கரமா அடி போட்டு சாத்தி எடுத்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, நல்லா அடி வாங்கி வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் இவரு கவனிப்பாரு எல்லா வீட்லயும் பூட்டு போட்டே தான் இருக்கும். என்னடா இது எல்லார் வீட்லயும் பூட்டு தான் இருக்கு. எப்புட்றா அப்ப இவனுங்கலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது என்ன ஏரியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் பேக் சைடு ஓப்பனா தான் இருக்கும். அங்க பின்பக்கமா அவங்க வாசல் வச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுவாரு. அக்ரஹாரம் அப்படின்னா பக்கத்து தெரு வரைக்கும் வாசல் வழியும் வச்சிருப்பாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல வேளை இங்க மாட்டி தப்பிச்சோம். இல்லாட்டி வேற இடத்துல மாட்டியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின வந்துட்டு அவங்களோட அம்மா ஒரு ஆப்பரேஷனுக்காக வந்துட்டு ஒருத்தவங்கட்ட பணம் கேட்கும்போது, அவர் வந்துட்டு இப்ப இந்த பொண்ண வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, பொண்ணு இப்ப வந்துட்டு இருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவரோட பையன் இருக்கார்ல, அவர் இவங்க அம்மா கிட்ட என்ன சொல்வாருன்னா, உன் புருஷன் நமக்கு தெரியாம திட்டத்தனமா கல்யாணம் பண்ண போறான்றவன என்னடா சொல்ற? யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் ஏற்கனவே ஒரு பொம்பளை வச்சிருக்கான்ல, அவளோட பொண்ண தான் இப்ப கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். அந்த வில்லனோட பொண்டாட்டிக்கு கோவம் வந்து என்ன சொல்லுவாங்க, இது நடக்கக்கூடாதுடா நம்ம கூடயே மூழ்கி போயிரும். அதனால அந்த பொண்ண வந்து எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இப்ப மகன அனுப்புவாங்க. இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிரும். அதனால ஹீரோ வந்து இவருக்கு வந்து இந்த அதாவது பொண்ணு இவர தான் பொண்ணு இப்ப. அந்த கெட்டப் போட்டு இவர உட்கார வச்சிருப்பாரு பொண்ணு வர இடத்துல. பார்த்தீங்கன்னா, கார் ஆப்போசிட்ல இவங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல வில்லனோட கார் வந்துகிட்டே இருக்கும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டி இவள புடிச்சு வெளிய இழுக்க பார்ப்பாங்க. வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கத்துறான்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, வாயில துணிய வச்சு அடைச்சு அவள வெளிய இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. ரெடியா அந்த வில்லனோட பையன் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு, "இதையா எங்க அம்மா கட்டிக்க போறாங்க" அப்படின்னு ஆமான்னு இருக்கிற ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. அத உடனே அவர் என்ன சொல்லுவாரு, "சரி, சரி இழுத்துட்டு வாங்க அப்படின்னுவாரு. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் கூடயே போவாங்க. இத்தன வடிவேலு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அம்மா கிட்ட கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்து, "இவ தான் அப்பாவ மயக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு, "இவளா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோவம் வரும். என்னதான் இவகிட்ட இருக்கு? என்னடா உங்க அப்பாவோட டேஸ்ட் வர வர இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. என்ன விட இவ எந்த விதத்துல சேர்ந்தவன் இவள தேடி போயிட்டாரு அப்படின்னு கேட்கணும். பக்கத்துல உள்ள ஆள் என்ன சொல்வாருன்னா, எம்மா கருன்னு கருப்பு நமிதா மாதிரி இருக்கல்ல. அதனால தான் ஐயாக்கு இவள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி வேற விடுவாரு. மகன் என்ன சொல்வாருன்னா, பேசாம இவள ரூம்ல போட்டு பூட்டிருவோமா? அப்ப அவள வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாரு. ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பாரு. இப்ப அம்மா என்ன சொல்வாங்க, இன்னைக்கு தப்பிச்சிரலாம்டா. அப்ப நாள பின்ன என்ன பண்ணுவாரு, திரும்பவும் வெளிய வந்தோனே திரும்பவும் கல்யாணம் பண்ண தானே செய்வாரு. இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு. இவர் எப்படியே விட்டாலும் சரிபட மாட்டாரு அப்படின்னு இப்ப என்னதாம்மா செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு மகன் கேட்பாரு. நீ என்ன செய்ற? பேசாம இவ கழுத்துல தாலிய கட்டிடு அப்படின்றவங்க அவங்க அம்மா. பாத்தீங்கன்னா எப்படியும் நம்ம சொத்து நம்ம விட்டு போகாம இருந்தா சரி கட்டுறா தாலியான்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவரும் ரெடி ஆயிருவாரு. அதோட அவங்க ஊன்னுட்டே இருப்பாங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்றா. வாய திறந்து என்னன்னு கேட்கும்போது வேணாடா அவ கருவாச்சி ஓடி போயிருவா. நீ தாலிய கட்டுனோன அவரும் வேக வேகமா தாலியும் கட்டி முடிச்சிருவாரு. இப்ப அவர் என்ன நினைப்பாரு, நம்ம ஒரு பிளான் போட்டா இவனுங்க ஒரு பிளான் போடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சுட்டே நிப்பாரு. இப்ப மாப்பிள பாத்தீங்கன்னா தாலி கட்டி முடிச்ச உடனே ஒரு மாரியா அப்படியே ரொமான்ஸா லுக் விடுவாரு. அத பார்த்தோனே அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மாடி இன்னைக்கு நம்ம ரணக்கொடூரமா வேட்டையாடுவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுவாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க அம்மா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பகல் கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி போடா அப்படின்றவன பாத்தீங்கன்னா அவரும் வாடி செல்லம் கூப்பிட்டு போவாரு. கூடவே ஆளுங்கள போவாங்க. நீங்களா எங்கடா போறீங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு ரூம்க்குள்ள விடுவாங்க. கொஞ்ச நேரத்துல மானுக்கு டொம்மு டொம்முன்னு அடி சத்தம் கேட்கும். அதோட பாத்தீங்கன்னா விழுந்திருச்சுட்டு வெளிய ஓடி வருவாரு. என்னடா பண்ற? எதுக்குடா அப்படி பயந்து வெளிய ஓடி வரேன்னு சொல்லி அம்மா கேட்பாங்க. வீட்டு வர இவர பார்த்தோனே அவங்க அம்மா கேட்பாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது அவ இஷ்டத்துக்கு அடிக்கிறாமான்னு அவ கை கட்டு, கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பொறுமையா பேசினேன்னு சொல்லி கேட்பாங்க. எங்கம்மா அதுக்குள்ள கண்ட இடத்துல மிதிக்கிறாமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா புத்தி உனக்கு போமா? இரு நான் போய் அவள்ட்ட தன்மையா சொல்றேன். ஏன்னா அவளும் பொண்ணு தானே நானும் பொண்ணு தானே. அதனால நான் பேசினா அவ சரியாயிடுவா. இரு நான் போய் பேசிட்டு உன்னை அப்புறமா நீ போ அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க உள்ள போவாங்க. வேக வேகமா போனவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அலறலாம் அலறிட்டு வெளியே வருவாங்க. அம்மா ஏன் அலறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படி நிப்பாரு. வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா என்னம்மாச்சு என்னம்மா பேய் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மகன் கேட்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க ஆம்பளடானோன்னு உன் மகன் என்னைக்குமே ஆம்பளை தான் மாற்ற மாதிரி அவர் நிலம தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வருவாரு. சொன்னா கேட்கணும் போ எங்கேயாவது போய் மந்திரிச்சு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. இப்போ அவர் அவரோட கெட்டப்ல வருவாரு. ஏன்டா உள்ள வந்தோன்னு அப்படி பாய வர கண்ட இடத்துல கடிக்க வர நீ வெளியே அவன் கண்ணாடியில் நொறுக்கி போட்டு ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு 2 பேரும் நல்லா மிரட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பிசினஸ் அவர் பார்க்கணும்ல அதோட வந்துருவாரு. ஒரு மாதிரி விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. என்ன அழகா சிக்னல் கொடுத்து அண்ணன் கூப்பிடுறாரு பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு வருவாங்க. இப்போ வந்த உடனே இவர் என்ன சொல்வாருன்னா இந்த வீட்டை காட்டுவாரு. இப்போ இந்த வீட்டில் தான் நமக்கு வேலை இருக்குன்னு சொல்வாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோட்டல் ஃபேமிலி வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள உள்ள புந்து ஃபுல்லாத்தையும் மொட்டை அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. போலாமா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற என்ன செய்யறாருன்னா அவரோட கையிலேயே அவுத்து இவருக்கு போர்வை போத்துவாரு. என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு போர்வை போத்துறேன்னு சொல்லி கேட்பாரு. ஆண்டவரே இன்னைக்கு இது உங்களோட 100வது திருட்டு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து பயங்கரமா வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன தங்கங்களா செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்ப கேட்பாரு. நீங்க அப்புறமா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்கன்னு என்னது அழுதுருவானு கேட்கும்போது இல்ல ஆனந்த கண்ணீர் விடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்ப அடுத்த வேலையை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள போக விட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு 3 தடவை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்னடா அப்ப பூஜை பண்ண வந்திருக்குன்னு சொல்லி அவர் கேட்பாரு.
நான் சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதெல்லாம் இவரும் செஞ்சுட்டே தான் இருப்பாரு. திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா, கடவுளே இன்னைக்கு நல்ல ஒரு வேட்டையா இருக்குன்னு சொல்லி திறக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா, பூட்டையே எப்படி திறக்கிறாரோ எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, உள்ள அவ்வளோ போலீஸ் கண்ணோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. என்னடா போலீஸ் எல்லாம் புடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாரு. என்ன பூட்டி இருந்ததுல, உடனே இப்ப அடைச்சு வைக்கிறடா உன்னை பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுட் வந்துரும். நாங்க இன்னைக்கு திருட வரது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பாரு. அதை சுத்தி பாரு அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, சுத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க போஸ்டர் இருக்கும். அதுல என்ன ஒட்டிருப்பாங்க அப்படின்னா, வாழ்த்துக்கிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன், அப்புறம் ஸ்டைல் மன்னன், திருடன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவர் வந்து எவ்வளவு புகழ முடியுமோ அந்த மாதிரி புகழ்ந்து ஒரு போஸ்டர் ஒட்டிருப்பாங்க. 100வது திருட்டு வந்து வெற்றி பெறவும், இதோட மேலும் அவருடைய சாதனைகள் 1000வது திருடம் அதாவது உயரவும் வாழ்த்துகிறோம் நெஞ்சங்கள் விழுதுகள் அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்களோட பேரெல்லாம் போட்டு இடம் வந்து எந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இவங்க இந்த கைவரிசையை காட்ட போறாங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே போஸ்டர்ல போட்டுப்பாங்க. இதுதான் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அழுதுருவீங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒரு இடத்துல மட்டும் ஓட்டல ஊரு ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லாருமே போலீஸ் கம்பு கொடுத்தா இப்போ எல்லா போலீஸும் வந்திருப்பாங்க. அவரை பிடிச்சிட்டு போய் அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சைட்லயே பாத்தீங்கன்னா திரும்ப வெளியே வந்துருவாரு. ஒரு பண்ணை போட்டு அது நடுவில் குளிய சொல்லி அதில் ஊற்றி நடுவு மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் வில்லனுங்க வந்துருவாங்க. டே அப்படியே கூட நீங்க என்ன பண்றீங்க கேட்கும்போது, ஏற்கனவே ஒரு தம்பி இழந்துட்டு இன்னொரு தம்பியை வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக உங்க பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதை பத்தி யோசிக்காம பண்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சுத்தும் போது பாத்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி அவங்க மிரட்டுவாங்க. உடனே சும்மா இருக்கடா பொண்ணை கரெக்ட் பண்ணா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ண அதுக்கு தான் இந்த பண்ணு நீ கொஞ்ச நேரம் ஓரமா இருந்து வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு டாமி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இந்த பண்ணை வைப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு அழகா ஓடி வந்துட்டு இந்த பண்ணை அழகா சாப்பிட்றோம். அப்படியே அழகா மல்லாக்க தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. உடனே அவங்க வீட்டில் அவங்க என்ன செய்வாங்க, ஹீரோயின் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்க டாமி யார்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருந்ததே இல்ல, அப்படியே உங்ககிட்ட இவ்வளவு செல்லமா படுத்து கிடக்கு, உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஒன்லி கிடையாது ஆண்டி, எல்லா அனிமல்ஸுக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும், பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் இப்படி கிராஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா, இங்க பாரு நம்ம டாமி எப்படி படுத்து கிடக்கணும்னு அவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு சூப்பரா இருக்காளன்ற மாதிரி அவங்களே ஒரு கண்ணு வச்சுப்பாரு. இப்போ அந்த அம்மா கிட்ட வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிடும். போன வாரம் முதுவலை காட்டுக்கு வந்து போயிருந்த ஆண்டி, அங்க பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்துச்சு. நான் அதை பார்க்க அது என்ன பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன செய்ய, அதுக்கப்புறம் என் மடியில வந்து இப்படியே மாதிரி படுத்துக்குச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் என்ன நான் சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த புளியோதரை எடுத்து 4 வாய் அதை கூட்டி விட்டேன். அப்பதான் அமைதியா இருந்து சொல்லும்போது, என்னது புளிக்கு புளியோதரை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா உள்ள அவங்க ஹீரோனுக்கு வந்து செம்மையா பிடிக்காது. அதனால கோமா உருட்டிட்டு இருப்பாங்க. என்ன சத்தம் சொல்லி கேட்பாரு. அது ஒண்ணு இல்ல தம்பி, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு வந்து மயக்கம் தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுவார் நினைச்சுப்பாரு. கொஞ்சம் மயக்கம் தெரியும் போது இவர் என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப இருக்கிறது கொஞ்சம் ஊத்தி விட்டுவோம்னு சொல்லிட்டு ஊத்திட்டு இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா தலை அதுக்கு தொங்கிரும். என்ன தலை தொங்கிருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்ப உள்ள வர சத்தம் கொடுப்பாரு. ஏமா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க காப்பியே போட்டுருங்க அப்படின்வாரு. எப்படியோ கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாரு. எந்திரின்னு சொல்லிட்டு அதை நெஞ்ச போட்டு அமுத்திட்டே இருப்பாரு. அது எந்திரிக்கவே எந்திரிக்காது. டக்குன்னு போய் வாயில வச்சு வாயோட வச்சு ஊதிட்டு இருப்பாரு. ஊதிட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஐயோ லவ்க்காக கண்ட நாய் வாயிலெல்லாம் வாய் வைக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாரு. பாத்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. உடனே இப்ப சத்தம் திரும்ப கொடுப்பாரு. ஏன்னா நாய் முழிக்கல. உடனே என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டி எனக்கு வந்து காஃபி வேண்டாம், பேசாம பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அங்க இருக்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் என்ன லூசா, ஏமா அவனெல்லாம் உள்ள விடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு காஃபி வேணா பால் வேணாமா, போன்விட்டா கொடுங்க போன்விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒண்ணு போட்டு ஆத்திட்டே இருப்பாங்க. என்ன வேணும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன படுத்துன்னு தெரியாம இவர் ஹால் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்போ நாய் வந்து எந்திரிக்காம கிடக்கல, அதுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுத்தா முழிச்சிரும்னு சொல்லிட்டு போய் அதுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க போவாரு. பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு துள்ள ஆரம்பிச்சிடும். உடனே ஐயோ உளர ஆரம்பிச்சிடும் போலே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எனக்கு பால் வேணா எதுவும் வேணா, கொஞ்சமா ஹார்லிக்ஸை போட்டு நல்லா ஆத்தி 6 மணி நேரத்தில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க நிமிந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன இந்த பையன் உளறிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு திரும்பி பார்ப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வந்து அந்த இது பண்ணி அது பொம்மை தான் அது. அதோட பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆயிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஆத்தி ஆடாம எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் சூடா பச்சை தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு உளறிட்டு ஐயோ உளர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ இது வேற எந்திரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு எழுப்பு வேற எந்திரிக்கவே எந்திரிக்காது. அது வேற பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. உடனே பக்கத்தில் உள்ள தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி திரும்ப அதுக்கு டவல்லாம் போத்தி மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஆண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்குள்ள வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டாமியை நல்லா போத்தி வச்சு உட்கார வச்சிருப்பாரு. டாமிக்கு குளிர்தா ஆண்டி யாராவது அப்படி வச்சிருக்கணும், குளிர்தா டாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அதுக்கிட்ட வேற பேசிப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்து டிவி ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரியா எடுக்காது. என்ன டிவில என்ன பிரச்சனை சொல்லி கேட்பாரு. கேபிள் கனெக்ஷன் வந்து சரியா கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுன்னு கேட்கும். உனக்கு அந்த வேலையும் தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா வேலையும் தெரியும், எனக்கு தெரியாத வேலை எதுவுமே கிடையாது, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாடிக்கு போவாரு ஆண்டனாவை சரி பண்றதுக்காக. மேல போனவர் என்ன சொல்லணும், ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டனை பிடிச்சி திருப்புவாரு. எப்படி இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் லெஃப்ட் திருப்புப்பா, கொஞ்சம் ரைட் என்னன்னா இப்பன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ கீழ இருந்து பொண்ணம்பள இருக்காரு, அவருக்கு இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. ஆண்டியை தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றேன்னு அவங்க வேற கேட்பாங்க. ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் பதில் வேற சொல்லிப்பாரு. கீழ இருக்க 2 பேர் வந்து எங்களுக்கு சொல்லி இப்போ ஆண்டனாவான்னு கேட்கும்போது ஆண்டி அப்படின்றவாரு. கூப்பிட்டியாப்பான்னு இப்போ அவங்க வேற கேட்பாங்க. டக்குன்னு ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு. முடியலன்னா பரவாயில்லப்பா கீழே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சத்தம் கொடுப்பாங்க. இப்போ லெஃப்ட் திருப்பு ரைட் திருப்பு ஆண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பாரு. சரியாவே வரவே வராது. கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே ஆண்டி சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேரும் அவரை பாடப்படுத்துவாங்க. ஒரு பக்கம் நாய் குலைச்சிட்டே இருக்கும். இவங்க பாடு பத்தாதுன்னு இந்த நாய் வேற குலைச்சிட்டே இருக்க. அந்த ஆண்டி தொழில் தாங்க முடியலன்னு புலம்பிட்டு இருப்பாரு. ஆண்டி மேலே கீழே மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் செய்யறது சரியாவே இருக்காது. டக்குனு இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முட்டாள் உனக்கு ஏதாவது சரியா செய்ய தெரியுதா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. என்னது முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆண்டனை புடுங்கி எடுத்துருவாரு. புடுங்கி எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பறந்துட்டு போய் விழ ஆரம்பிச்சாரு. ஐயோ ஆண்டி புடுங்கிருச்சு ஆண்டி அப்படின்ற மாதிரியே கத்திட்டே போய் விழுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி
ஆண்டிய காப்பாத்த வேண்டாம், ஆண்டனாவ காப்பாத்த சொல்லி, இப்ப என்ன அந்தரத்த தொங்க விட்டுட்டானுங்களே அப்படின்ற மாரி புலம்புவாரு. பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் போய் எல்லாத்தையும் அந்த அந்த செவுத்துல மாட்டி மாட்டி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இழுக்கிறேன்ற பேர்ல வீட்ல ஒரு ஜாமான் இருக்காரு. எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாமே இப்ப டமால் டுமில்னு உடைஞ்சிட்டு இருக்கும். டிவி மொதக்கொண்டு உடைஞ்சு எல்லாமே வீணா போயிருக்கு. இப்ப இவர எதுக்கு தான் கூப்பிட்டோன்ற மாரி ஆயிருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டனா தனியா பறந்து வந்து இந்த 2 தம்பில ஒரு தம்பி மேல பறக்க விட்டுரும் அவர வேற. இன்னொரு பக்கம் இவர் தத்தி தடுமாறி எந்திரிச்சு நிப்பாரு அப்பதான். பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டி இருக்கு பார்த்தீங்களா, இவரு ஒரு மாரி பார்க்கும். இது என்ன ஒரு மாரி பாக்குதுன்னு பார்த்தா, அவர் வந்து மறைச்சு மறைச்சு வச்சு அது வாயில ஊத்திட்டு இருந்தார்ல, அததான் இது கேட்க ஆரம்பிச்சுட்டு, இவர் தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அது ஜம்ப் பண்ணி இவர புடிக்க ஆரம்பிச்சுரும். அதோட அவ்வளவுதான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஓடும்போது அது தொரத்திக்கிட்டே ஓடுற மாரி தான் இந்த காமெடி இங்க முடியும். இந்த காமெடியோட தொடர்ச்சி கூட நம்ம அடுத்த பதிவுல கூட பார்க்கலாம். நீங்க இந்த காமெடிலாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.